ரீசெண்டாக ஒரு நகை கடைக்கு போயிருந்தாங்க. ஒரு பெரிய ஜுவல்லரி வந்து டிநகரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட் ஹெச்ஆர் பல லட்சம் முதலீட்டில் ஒரு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஒரு பிராண்ட் மேனேஜர் ஒரு பல லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து அறிவில்லாமையா வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கரண்ட்டில் இருக்கிற கார்ப்பரேட் யுகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க முடியும்? அந்த கார்ப்பரேட்டில் சப்ஜெக்டில் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் சமாளிக்க முடியும். அப்போ இன்றைக்கி வந்து அவங்க பண்ணுற செலவு வந்து செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் யூ வாண்டட் டு பி எக்ஸ்பான்சிவ் யூ ஷுட் பி எக்ஸ்பென்சிவ்ன்றாங்க பெரியவங்களா. நீ ஒரு நிறுவனத்தை வளர்த்தெடுக்க வேண்டுமா, சில செலவுகளை செய்தே தீர வேண்டும். இப்போ நகை நடத்துகிறீங்கன்னா நீங்களே கடைசி வரைக்கும் சேல் பண்ணுறீங்கன்னா நடக்காது காரியம். உங்கள் கடையில் வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃபையும் உங்களை மாதிரி யோசிக்க வைக்கணும், உங்களை மாதிரி சிந்திக்க வைக்கணும். அப்போ தான் அந்த நிறுவனம் ஜெயிக்கும். அதற்கு உங்களால் உடனே அவங்கள மாதிரி லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து ஒருத்தையும் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ண முடியாது. ஹெச்ஆரையோ இல்லை பிராண்ட் மேனேஜரையோ இல்லை மார்க்கெட்டிங்கையோ. இப்போ எங்களை மாதிரி கன்சல்டன்ஸை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்களை கம்மி காஸ்ட்லேயே பண்ணி கொடுப்போம். ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஸ்டாஃப் மோட்டிவேஷனாக இருக்கும், இல்லைனா வந்து எப்படி வந்து அடுத்த கொண்டு போகிறதுக்கான உங்களுக்கான சஜஷனாக இருக்கும், எல்லாமே கொடுப்போம். என்னை கூப்பிடணும் அவசியம் இல்லை, வேறு எதாவது நிறுவனத்தை கூப்பிடுங்க. யூஸ் தி எக்ஸ்பர்ட். ஓகே, உங்கள் நிறுவனத்தை அடுத்த கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். என்னோட சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி ஜுவல்லரி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுன்னு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் எங்களை கூப்பிடுங்க, உங்கள் நிறுவனத்தை அடுத்த கொண்டு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.